எங்கேன்னு தெரியல, 2 3 நாள் ஆளை காணோம், எங்கே போனான்னு தெரியல பக்கி. அப்போதான் இந்த லைவ்ல கூட ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். தெலுங்கானாவில் வந்து என்னன்னா, தெலுங்கானாவில் என்ன பக்கடேருன்னு சொல்லி ஒரு கிராமம் போலப்பா. அந்த கிராமத்தில் வந்து வெந்நீர் ஊற்று இருக்கான். பூமிக்கடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து வெந்நீர் வந்து வந்துக்கிட்டே இருக்குதான். ஒரு 4 இடத்துல வந்து ஆழ்துளை கிணறு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல வந்து நிலக்கரி வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிருந்துருக்கு. நிலக்கரி கிடைக்கவுமே வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நிலக்கரிகள் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆழ்துணை கிணறு வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் லாங்காகவே உள்ள 1 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து உள்ள தோண்டியிருக்காங்க. தோண்டும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமயமாகுதல் இந்த இதனால வந்து அந்த ஹீட்டுனால வந்து வெந்நீர் ஊற்று உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருந்துருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அது பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து அது வந்து அந்த மாதிரி வந்து அந்த வெந்நீர் ஊற்றுல வந்து ஊற்று வந்து இன்னும் வந்து அதில் வந்து வெந்நீர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கான்ப்பா. ஸ்டார்டிங் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன செஞ்சுருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அந்த நீரை தேக்கி குளங்களாக தேக்கி குளங்குட்டைகள் அந்த மாதிரி இடத்துல வந்து தேக்கி அந்த ஹீட்டெல்லாம் நல்லா போக வச்சுட்டு அதை வந்து விவசாயத்துக்கு அந்த நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்பயுமே வந்து அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்களாம் தெலுங்கானாவில். இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து டூரிஸ்ட்டுகளுமே வந்து நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க அந்த வெந்நீர் ஊற்றை பார்க்குறதுக்கு. வந்தால் அப்போ வந்து அந்த மூடாமல் அவங்க தோண்டிட்டு ஆராய்ச்சியாளர்கள் தோண்டிட்டு அந்த ஆழ்துளை கிணறை மூடாமல் வச்சுருந்ததுனால அது மூடாமல் வச்சது இப்போ வரைக்குமே அதில் வந்து வெந்நீர் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. ரொம்ப ஒரு இயற்கையின் அதிசயம் சொல்கிறதா எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் முன்னாடி கொஞ்சம் நடந்த நிலநடுக்கத்தில் வந்து அதில் வந்து ஒரு 2 இதில் வந்து தண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சான். 2 இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. ஆனால் அதுலேயும் வந்து மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பிரயோஜனமாக அதை அப்படியே விடாமல், ஏன்னா நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஏரி இதுக்கெல்லாம் வந்து இன்னுமே தூர்வாராமல் எல்லாமே வந்து கம்மாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளம் குட்டைகள்லாம் வந்து கருவேல மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்த தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வந்து அதையுமே அவங்க வந்து குளங்கள் குட்டைகளாக வந்து தேக்கி வச்சு அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்ற. ஏன்னா இந்த வெந்நீர் தன்மையெல்லாம் மாற்றி அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்றது வந்து கிட்டத்தட்ட உண்மையிலே பெரிய விஷயம்தான். அதை இன்றைக்குமே வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 நீரூற்றுகளில் வந்து தண்ணி எல்லாம் நின்னதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சீரமைச்சு கொடுக்கணும், இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது, இதனால் வந்து நாங்கள் வந்து இதில் தான் வந்து நாங்கள் நெல் விவசாயம் எல்லாருமே வந்து நாங்கள் அந்த தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு செம்ம டூரிஸ்டாம்பா, உண்மையிலே வேறு லெவலாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இது ஆக்சுவலி இது வந்து நேற்றே நான் வந்து இது படித்தேன். சரி லைவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நேற்று வந்து லைவ் போட முடியல. ஸோ நேற்று மத்தியானம் போட்டேன். அதுக்கப்புறம் லைவ் போடலை. கொஞ்சம் பிஸி வேலை இருந்ததுனால வெளியிலலாம் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் போடலை. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பகல்லையுமே போடலை. இப்போ சரி இப்போ லைவ் போடுறப்ப இந்த விஷயத்தை சொல்லணும், உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, இதை வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டேன். ஜெகதீஷ்குமார் வாப்பா. ஜெகதீஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாப்பா? ஜெகதீஷ்